வணக்கம் அன்பான நேயர்களே. நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்கள வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம நேர்மை என்ற சிறுகதைய தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைய முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரம்யாவிற்கு படபடப்பாக இருந்தது. திருமணம் முடிந்து இதோ இன்று அவளுக்கு முதல் இரவு. கணவன் முரளி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அழகானவன், அன்பானவன். ரம்யாவும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் மாதம் 40,000 சம்பாதிக்கிறார். ஜோடி பொருத்தம் சூப்பருங்க. கண் பட்டுட போகுது, பேசாம சுத்தி போடுங்க. எதிர் வீட்டு பத்மா மாமி சொல்லிவிட்டு சென்றதிலிருந்து மாமியார் சரளாவுக்கு முகமெல்லாம் பூரிப்பு. மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. சொல்லிவிடலாமா? அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ? மனம் பீதியில் உழன்றது. வேண்டாம், தெளிவான வாழ்க்கையில் கல்லெறிந்து பார்க்காதே, பழைய குப்பைகளை ஒதுக்கிவிடு என்று மனசாட்சி சொல்லியது. நேரமாகிவிட்டது, உள்ளே போமா. மாமியார் நாத்தனார் அறிவுரைகளை ஏற்று உள்ளே நுழைந்தாள். முரளி அமைதியாய் கட்டிலில் அமர்ந்திருந்தான். பாலை வெட்கத்துடன் அவனிடம் நீட்டினாள். மனதிற்குள் கனவுகளும் ஆசைகளும் போட்டி போட வெட்கத்தில் சிவந்த முகத்தை அவனுக்கு காட்டாமல் தலை குனிந்தாள். பாலை வாங்கி அருகில் இருந்த டேபிளில் வைத்தவன் அவள் கைகளை பிடித்து, சாரி ரம்யா, முதலில் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். வியப்பும் அதிர்ச்சியும் ஒன்று சேர அவனை ஏறிட்டு நோக்கியவளிடம், இன்று நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான நாள். அதனால் இன்று உன்னிடம் மறைக்க விரும்பவில்லை. நான் திருமணத்திற்கு முன்பு பிரியாவை காதலித்தேன். ஆனால் வசதியில் அவளை விட நான் குறைந்தவன் என்பதால் அவர்கள் வீட்டில் எங்கள் காதலுக்கு எதிர்ப்பு. பெற்றவர்களின் சம்மதத்தோடு தான் திருமணம் என்று இருவருமே உறுதியாக நின்றோம். கடைசி வரை அவர்கள் சம்மதம் கிடைக்கவில்லை. போன மாதம்தான் அமெரிக்க மாப்பிள்ளையை மணந்து கொண்டு பிரியா விடைபெற்று சென்றாள் என்றான். சாரி என்றாள் ரம்யா. ஏன் என்றவனிடம், ரொம்பவும் மனசு வலித்ததா என்றாள். ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இப்போது அவன் முகத்தில். என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது முரளி. ஏனெனில் நானும் காதலில் தோற்றவள்தான் என்றாள். திருமணத்திற்கு முன்பு நான் வேணுவை காதலித்தேன். அவன் என் அத்தை மகன். ஆனால் அவனுக்கு என்மேல் காதல் இல்லை. அத்தைக்கு என்னை மருமகளாக்க ரொம்ப ஆசை. ஆனால் வேணுதான் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளைத்தான் மணந்து கொள்வேன் என்றும் பிடிவாதம் பிடித்தான். போன மாதம்தான் வேணுவின் திருமணம் நடந்தது. அதனால்தான் சொன்னேன், அந்த வழி எனக்கும் தெரியும் என்று. சாரி ரம்யா, இந்த முறை முரளி சொன்னான். இப்போதுதான் மனசு லேசாய் இருக்கிறது. உங்களிடம் இதை மறைக்க வேண்டாம் என்று எண்ணினேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்ற பயமும் இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் நீங்கி தெளிவாய் உணர்கிறேன் என்றாள். என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா ரம்யா என்றான் முரளி. உங்களையும் பிடித்திருக்கிறது, உங்கள் நேர்மையும் பிடித்திருக்கிறது என்றாள் ரம்யா. நன்றி.